வணக்கம் எம்ப்ரஸ். 3ஆம் தேதி போஸ்ட் மார்க்கெட்டும் 4ஆம் தேதிக்கு உண்டான ப்ரீ மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. நிஃப்டியோட டே சார்ட் எடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ டே சார்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னாச்சு, இந்த யூஎஸ் ட்ரேட் டீல்னால நம்மளுக்கு ஒரு பெரிய கேப் அப் ஓப்பன், அதுக்கப்புறம் செல் ஆஃப், ஃபுல் செல் ஆஃப். கேப் அப் ஓப்பன் எந்த இடத்துல ஆயிருக்குங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல் வரைஞ்சி வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சேனல் நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த சேனலுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க, அந்த இடத்துலேருந்து ஒரு செல் அடிக்கிறாங்க. செல் அடித்து ப்ரீவியஸாக ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆச்சு இல்லைங்க, அந்த கன்சாலிடேட் ஆன இடத்துக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த அரௌண்ட் 644 630 வந்து இன்னைக்கு போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நம்ம டெலிகிராம் சேனலில். அதே மாதிரி அந்த வரைக்கும் போயிட்டு ஒரு புல் பேக் 850 வரைக்கும் போனாங்க, ஆனால் திருப்பியும் செல் அடிச்சிட்டாங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு என்ன, இல்லை இன்னைக்கு எதனால இந்த செல் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பொசிஷனில் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு எக்ஸ்பிரி டேக்கு ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க, அந்த பொசிஷனுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சு, இன்னைக்கு ஓப்பன் ஆனது இவ்வளோ பெரிய கேப் அப் ஆனோடனே செல்லர்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான லாஸில் இருந்திருப்பாங்க. அந்த லாஸை தவிர்க்கிறதுக்கு மார்க்கெட்டை எங்கேயுமே நகர விடாமல் அதே இடத்துல வச்சு உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியமை டிகே பண்ணி அவங்க ப்ராஃபிட்டை இன்னைக்கு பார்த்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ் இருக்குது, அந்த லாஸை வந்து கோப்பப் பண்ணுறதுக்கு வேண்டி, அந்த லாஸை கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி மார்க்கெட்டை அவங்க மூவ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு பெருசாக அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. 10 மணி வரைக்கும் தான் மார்க்கெட்டு, நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் அதை பார்ப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு அவங்களோட லாஸஸை கொஞ்சம் கம்மி பண்ணி மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாட்டம் டு ஹை ஃபிபனாச்சி லெவலில் இப்போ 0.382 ஏரியாவில் இருக்கும். 0.382 என்னது, 25,598. ஸோ இது வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக இருந்தால் இது வரைக்கும் வந்து ஒரு ரீடெஸ்ட் போட்டு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 598 வரைக்கும் வந்தே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிஃப்டி எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பியும் அந்த பழைய புல் பேக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக மேலே போயிடுவாங்க. கேப் அப் ஓப்பன்லேயே மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஈவன் நாளைக்கு கூட கேப் அப் ஓப்பனுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 40% 50% தான் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா திருப்பியும் மேலே தான் போவாங்க. ஸோ நாளைக்கு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னத்த கேண்டலில் ஒரு ஃபிபனாச்சி போட்டிங்கன்னா ஒரு 0.618 எவ்வளோங்க, 25,988. அது அப்பர் சைட்லைங்க. பாட்டம் சைடில் 598. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கலாம். சப்போஸ் ஓப்பன் ஆகிறதே கேப் அப்பில் ஓப்பன் ஆனாங்கன்னா திருப்பி இன்னைக்கு மாதிரி தாங்க அதே பொசிஷனில் வச்சு ஹோல்டு பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க பண்ண செல்லர்ஸ் பண்ண லாஸஸ் எல்லாம் 1-2 நாள் மார்க்கெட்டை வந்து சைட்வேஸில் விட்டு ஆப்ஷன் ப்ரீமியம் டிகே பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்டை பார்க்குறக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்கோப்பாக இருக்குங்க. கேப் அப் ஓப்பன், அப்புறம் சைட்வேஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பன், இதர் கீழே ஸ்விங் ஆகி மேலே போகலாம், இல்லை மேலே போயிட்டு கீழே வரலாம். மேலே போயிட்டு கீழே வர்றது டவுட்டு தான், ஆனால் கீழே வந்துட்டு மேலே போகிறது நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ 5 மினிட்ஸ் சார்ட் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட் 10 மணி வரைக்கும் மொமெண்டம், 11:15 வரைக்கும் மொமெண்டம். நாங்களும் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கிடைக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஒரு 200 பாயிண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஒரு 95 பாயிண்டில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு மேலே போகாததுக்கு காரணம் ஆல்ரெடி நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்க, 864 நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தாங்காட்டி 2 தாட்டி இந்த இடத்துல இருந்து செல் அடிச்சிருக்காங்க. இங்கே ஒரு தாட்டி செல் அடிச்சிருக்காங்க, இங்கே ஒரு தாட்டி செல் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை ஹோல்டு பண்ண முடியாமல் திருப்பி செல்லிங்கில் கீழே வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால தான் அந்த 864 நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆனது காரணம். இன்னத்தோட ஹை பார்த்தீங்கன்னா 864. ஸோ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட் சப்போர்ட் 670-80. அதை விட்டால் அடுத்த சப்போர்ட் 633.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிபனாச்சி லெவல் 598. ஸோ இந்த 3 சப்போர்ட் பாட்டம் சைட்லிங்க. அதே டாப் சைடில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்ததுன்னா 890 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் வந்து 988 இருக்கும். இது வந்து அப் ட்ரெண்ட்லிங்க. சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆனாங்கன்னா வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் சைட்வேஸ் இன்னைக்கு மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்விங் இருந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ப்ரீமியம் சார்ட்டில் பார்க்கலாங்க. ப்ரீமியம் சார்ட்டில் 25,750 புட்டும் காலும் வந்து ஒரு டே கேண்டில் வச்சு ஹை லோ க்ளோஸ் மார்க் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெட் கேண்டில். அது காரணம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுலேயுமே செல்லிங்கில் தான் போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு ரேஞ்சஸ் வந்து கிளியருங்க. 198க்கு மேலே இருந்தாங்கன்னா கால் சைடு. அடுத்த டார்கெட் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்விங் ஹை. இந்த இடத்துல ஸ்விங் ஹை மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 280, 287 அது வரைக்கும் போகிறக்கு சான்ஸ் இருக்குங்க. இது வந்து செகண்ட் டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 245. 245க்கு மேலே போச்சுன்னா 288 வரைக்கும் போகலாம். இது வந்து கேப் அப்லேயே 288 வரைக்கும் ஓப்பன் ஆச்சுன்னா சப்போஸ் ஒரு அப் ட்ரெண்ட் கிடைச்சதுன்னா 345 வரைக்கும் போகலாம். இது வந்து கால் சைடுங்க. புட் சைடு பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே இருந்தாங்கன்னா இதில் இருக்கிற அதே வேல்யூஸ் 288, 245 அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் புட் சைட்லேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்கினாங்கன்னா அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் இந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக பார்த்துக்கோங்க. இங்கே அது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ நாளைக்கு வந்து ஆக்சுவலாக இந்த செல்லர்ஸ் இன்னைக்கு லாஸ் பண்ணியிருக்கங்காட்டி பெருசாக மார்க்கெட் மொமெண்டம் வந்து கிடைக்குமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குங்க. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. கேப் அப் ஓப்பன் ஆகலைன்னா கட்டாயமாக ஒரு ட்ரேட் இருக்கும். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரேட் கிடைக்காம போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபைனலாக இந்த சேனலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மேபி வித்தின் அ வீக் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேனலுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்ம இது ஒன்று பார்த்துடலாங்க. ஆப்ஷன் செயின் மட்டும் ஒன்று பார்த்துடலாம். ஆப்ஷன் செயினில் இந்த வாரம் 10 பிப்ரவரி அதுக்குண்டான நம்ம ஆப்ஷன் செயின் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 180 பாயிண்ட்ஸ் வந்து கால் சைட்லேயும் 198 பாயிண்ட்ஸ் புட் சைட்லேயும் இருக்குது. ஸோ ரெண்டாயிரம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுங்க? ஆல்மோஸ்ட் 380 பாயிண்ட்ஸ். 380 பாயிண்ட்ஸ் 25,750 ப்ளஸ் 380 மைனஸ் 380 அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வாரத்தோட மேக்ஸிமம் ரேஞ்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப்போர்ட் ஜோன் வந்து மைனஸ் 380 சப்போர்ட் ஜோன். ஒரு 400 பாயிண்ட்ஸ்னே போட்டிங்கனாலும் 400 பாயிண்ட்ஸ் கீழே 25,350, 300 வந்து பயங்கரமான சப்போர்ட் ஜோனாக இருக்க போகுது. அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 26,000, 26,100. ஸோ இது வரைக்கும் வந்து அப் ட்ரெண்டுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். அப் ட்ரெண்டில் நம்மளுக்கு என்னென்ன இது இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஒன்று பார்த்துடலாங்க. ஸோ அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 152 ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸுங்க. அந்த இடத்துல நிறைய தாட்டி செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே 26, 189, 200, 220 இதுக்குள்ளே செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்க. அப்புறம் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை, அது 26,363. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். கிடைச்சா எடுக்கணும், இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அப்புறம் பேங்க் நிஃப்டி இதே கதை தான். ஓப்பன் ஆனாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, ட்ரேடே கிடையாது. 100 பாயிண்ட் மேலே அரைக்கிறாங்க, 100 பாயிண்ட் கீழே அரைக்கிறாங்க, ஒரு மொமெண்டம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1,200 பாயிண்ட் கேப் இருக்குங்க.
ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரிக்குள்ளே இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 60-70% வந்து சான்சஸ் இருக்குங்க. கடைசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 59,000 வரைக்கும் அது வந்து ஒரு ரீடெஸ்ட்டை போட்டுட்டு தான் மேலே போவாங்க. ஸோ அது வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸுங்க. அப் ட்ரெண்டில் 60,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அந்த 60,500 கிராஸ் பண்ணாங்கன்னா நம்ம அடுத்த 62,500 லைஃப் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது நாளைக்கு இல்லை, இந்த எக்ஸ்பிரிக்குள்ளே நான் சொல்கிறதுங்க. ஸோ நாளைக்கு வந்து 60,500, அப்புறம் 59,865, 59,593. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா டேட்டாவும் சொல்லியாச்சுங்க. வேறு எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்ததுனால ஒரு கமெண்ட் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.